பரிசுத்த இயேசு கிறிஸ்துவில் அன்பாக இருக்கிற சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னவென்றால், நிறைய மக்கள், நிறைய இன்னல்கள், நிறைய துயரங்கள், நிறைய பிரச்சனைகள், இதையெல்லாம் பார்த்து பார்த்து மனம் மனம் நொந்து போயிருக்கிறாங்க. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மனம் நொந்து அப்படியே வேதனையோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை கிடையாது. நமக்குன்னு ஒரு இரட்சகர் வந்தார், 2000 வருடங்களுக்கு முன்பாக சிலுவையில் மரித்தார், உயிர்த்தார். அவரை நம்ம இரட்சகராக வச்சுருக்கோம். அவர் நம்முடைய ராஜா. அவர் வெறும் ராஜா மாத்திரம் இல்லை, நம்மளுடைய தகப்பன். அவரோட வாரிசு நம்ம. அப்போ நமக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டாரு இந்த பிரச்சனைகளில் இருந்து. ஸோ நம்ம தேவையில்லாமல் அழுவுறதோ பயப்படுறதோ, முக்கியமாக பயப்படவே கூடாது. அதுக்காக தான் இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீ பயப்படாதே. கர்த்தர் சொல்கிற முதல் வார்த்தையே அதுதான், பயப்படாதே. அப்போ நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னா, நம்ம ஒரு பிரச்சனையை பார்த்தோ இல்லை ஒரு எதிரியை பார்த்தோ பயப்பட வேண்டிய அவசியமே நமக்கு என்றைக்குமே இருக்காது. இப்போ இதற்கான ஆனால் என்னோடய பிரச்சனை தீரலையே, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்குற ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கான ஒரு வீடியோ தான் இது. இதை கண்டிப்பாக எல்லாருமே இதை பயன்படுத்துங்க லைஃப்பில். நிறைய பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும், எல்லாம் விலகும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இப்போது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். யோவேல் 2:25 இதில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு நான் திரும்ப அளிப்பேன்றாரு. பட்சித்த வருஷங்கள்னால் என்னப்பா? இந்த வருஷம் முழுக்க உனக்கு ரொம்ப வீணாக போயிட்டே இருந்திருக்கலாம். உன்னோட வாழ்க்கையில் எத்தனையோ வருஷங்கள் வீணாக போயிருக்கலாம். அதை திரும்ப நான் அளிப்பேன்றாரு. அவர் நினச்சா உன்னுடைய வயது போனால் கூட அவரால் திரும்பி கொடுக்க முடியும். ரெட்டத்தனையாக யோபுக்கு தந்ததை படிச்சிருக்கோம் இல்லையா? அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது புரியும். ரெட்டத்தனை அவிசுவாசத்தோடு இருந்தான், கர்த்தரை அவன் குறை சொல்லவே இல்லை. ஸோ நீங்களும் சொல்லாதீங்க, நீங்கள் விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தரால் முடியும் அப்படின்னு விசுவாசிங்க. ஏன்னா அவர் அதுக்காக தான் மரிச்சார். இரட்சகர்னு அர்த்தமே அதுதான். சரியில்லாத ஒன்றை சரி பண்ணுறது தான் அவருடைய ஒர்க். அதை தான் அவர் செய்து முடித்தார் சிலுவையில். அப்போ அப்படிப்பட்ட இரட்சகர் இருக்கும்போது நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அப்போ அந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வசனத்தை சொல்லணும். நம்ம இதை சொல்லி உன்னிடத்தில் எந்த சத்துரு விளையாடுறானோ அவனை விரட்டுறது தான் உங்களுடைய தைரியமான விசுவாச செயல்பாடாக இருக்கணும். இந்த வசனத்தை நீங்கள் சொல்லணும். பட்சித்த வருஷங்களின் விளைவை அவர் எனக்கு திரும்ப அளிப்பார். அதே மாதிரி ரொம்ப இந்த சோகமாக மனசு அப்படியே ரொம்ப ஒரு அழுகையோடையும் ஒரு வேதனையோடு வச்சுக்கிட்டு இருக்கிறத அவர் விரும்புறதில்ல. அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, நீ பயப்படாதே. ஃபஸ்ட்டு அந்த பயப்படாதே அப்படின்னா நீ மகிழ்ந்து கலிகூறுன்றார் அடுத்து. அப்போ மகிழ்ந்து கலிகூறுனா நீ சந்தோஷமாக இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் அழுதா அவர் கேட்பார். அதுக்காக நீங்கள் நான் அழுதுதான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னா, உன் கண்ணீரை கண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ நீ கண்ணீர் விட்டு அழுதா அவர் கேட்பார். அவர் கேட்காம இல்லை, அதை மட்டும்தான் நீ பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நீ மன மகிழ்ச்சியாக இருந்தா, அதாவது எனக்கு ஒரு லீடர் இருக்கார், எனக்கு ஒரு அப்பா இருக்கார், எனக்கு ஒரு தகப்பன் இருக்கார், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு நீ மன மகிழ்ச்சியோடு உன்னோட துயரங்களில் நீ இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? வெறுமனே உன்னுடைய கண்ணீரை கேட்டு உனக்கு பதில் கொடுக்கறது, உன்னுடைய குறையை தீர்க்கிறது மாத்திரம் இல்லை, அவர் ரொம்ப வெற்றிகரமாக செய்வார். அதுதான் பட்சித்த வருஷங்களின் விளைவை உனக்கு திரும்ப அளிப்பேன். அவர் சொன்னதோட மெயின் விஷயம் அதுதான். நமக்கு கிடைக்க போகுதுங்க. எத்தனை வயசு கூட உங்களுக்கு போகட்டும், உங்கள் வருஷங்கள் எல்லாம் வீணாக ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் நினச்சா ரெட்டத்தினே கொடுப்பார். மோசேக்கு 120 வயசு வரைக்கும் கண்ணு க்ளீனாக இருந்துச்சான். ரொம்ப கண்ணு தெளிவாக நல்ல பார்வை திறனோடு இருந்தான்னு இருக்குது வேதம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது உனக்கு 120 வயசில் அவருக்கு கண் பார்வையை தெளிவாக கொடுக்காம போயிடுவாரா என்ன? அப்போது அந்த விசுவாசம் நமக்கு வேணும். மன மகிழ்ச்சியாக இருக்கணும். நீ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அவர் அருளி செய்வார். இருதயத்தின் வேண்டுதல்கள், நீ என்ன வேண்டணுன்றதே அவர் உனக்கு தருவார். அப்போ நீ அழுதுகிட்டு இருக்கும்போது இல்லை, நீ மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது நீ என்ன வேண்டணும் அப்படின்றதே நமக்கு தெரியாது. ஐயோ இந்த பிரச்சனை தீர்ந்தா போதும், இதுதான் நம்ம வேண்டுறோம். ஆனால் இதுக்கான ரைட் சொல்யூஷன் எதுன்றது அவருக்கு தான் தெரியும். அதனால தான் அவரோட இஷ்டப்படி, அவரோட சித்தப்படி, இயேசுவின் சித்தப்படி நடக்கணும், இந்த பிரச்சனை முடியணும் அப்படி நம்ம வேண்டணும். அப்போ வேண்டும் போது என்ன ஆகும்னா, உன் இருதயத்தின் வேண்டுதல்கள், நீ என்ன வேண்டணுமோ அதை உனக்கு அருளி செய்வார். உன் வாயில் நன்மையானவர்களை வைப்பார்.
அப்போது உன் வாயை நன்மையானவைகளால் அவரால் தான் நிரப்ப முடியும். இல்லைன்னா தீமையான விஷயங்கள் தான் உனக்கு வரும். நம்மளோட பிளானில் நம்ம போயிட்டு இருந்தோம்னா தீமைகள் வரும். ஆனால் அவர் வந்து நமக்கு நம்முடைய வாயை நன்மையால் நிரப்பும் போது நம்ம நன்மையானவர்களை பேசுவோம். அப்பொழுது நம்முடைய வயது வந்து திரும்ப வாழ வயது போலாகிறது. நல்லா புரிஞ்சுக்குங்க. மன மகிழ்ச்சியோடு இருக்கிறவன் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக வருவான் ஒரு பிரச்சனை நேரத்தில். ஏசப்பா இருக்காரு அப்படின்னு ஒரே விஷயம், அதை மட்டும் ஸ்ட்ராங்காக பிடிங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வர வெற்றியோட ரகசியமே இதுதான். தாவீது வந்து எப்பயுமே கர்த்தர்கிட்ட முழுசாக ஒப்படைச்சிருந்தான். அவனுக்கு வராத பிரச்சனை லைஃப் லாங் ஓடிக்கிட்டே இருந்தான். அவனோட எதிரிகள்கிட்டேருந்து அவன் தப்பிச்சு அவன் வந்து போய்கிட்டே இருந்தான். 24 hours பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அவன் வந்து ஒரு நாளும் விசுவாசம் குறைச்சலாம் அவன் இல்லை. அப்போ விசுவாசத்தோடு இருக்கும்போது சக்ஸஸ் கன்ஃபார்ம். நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக உங்களாலேயும் என்னாலையும் உலகத்தை ஜெயிக்க முடியும். விசுவாசத்தோடு இருங்க.